இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் வேதனை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தினமும் தியானிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய வேதனைக்கு பின்னால் ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துன்னா நம்ம என்ன நினைப்போம்? அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம். அதாவது நீங்கள் செஞ்ச தவறை மறைத்து வேறு ஏதாவது காரணத்தை தேடுவீங்க. அதுதான் காரணம், இதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் படுற கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நீங்கள் தேடுவீங்க. ஆனால் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது, நம்ம பிறக்கும் போதே நம்ம பாவிகளாகத்தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். தகுதி இல்லாத நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்துகிறார். அதன் மூலமாக நாம் தேவனை அடைய வேண்டும். இதுதான் அதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க தீரஜ்நாத் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த கஷ்டத்திற்கான அந்த நோக்கத்தை அவர் புரிந்து கொண்டாரா, எப்படி ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஜீரத்நாத் உலக விஷயங்களில் ஈடுபாடு காட்டி வாழ்ந்து வந்தார். பல நேரங்களில் நான் விரும்பலனா கூட நான் என்னுடைய தந்தையோட பேச்சை கேட்காம என் நண்பர்களோட சேர்ந்து பலவிதமான சண்டை சச்சரவுகள்லையும் பல்வேறு விஷயங்கள்லையும் ஈடுபட்டு வந்தேன். காலங்கள் சென்றன. ஒரு நாள் ஜீரத் உடைய நண்பர் ஒருவர் சண்டையில் ஈடுபட்டார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் வேற ஒருத்தரோட சண்டையில் ஈடுபட்டார். நான் அப்போ சண்டையை விலக்கி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். நான் அப்போது அவங்கள விலக்கிட்டு போகும்போது பொதுமக்கள் அவரை அடித்து உதைச்சாங்க. அவரும் இறந்து போயிட்டார். போலீஸ் விசாரணையில் ஜீரத் பெயரும் அடிபட்டது. அதனால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. வேலைக்கு போக வேண்டிய ஒரே ஆள் நான் தான். அதனால் என்னுடைய குடும்பத்தார் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் நான் தான். நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நெருங்கிய மனிதர்கள் யாருமே உதவி செய்யலை. வேதனையிலையும் துயரத்துலேயும் நான் யாரோடையும் பேசாமல் இருந்தேன். அங்கே பலவிதமான பிரச்சனைகளோட நிறைய பேர் இருந்தாங்க. இனி வாழ்க்கை முழுக்க நீ வெளியவே போக முடியாது, நீ இறந்து போயிடுவ, அதுக்கப்புறம் உன்னுடைய குடும்பமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளையும் நான் ஒரு வருஷம் போல வலியிலையும் வேதனையிலையும் கழிச்சேன். சிறைக்கு சென்ற பிறகு ஜீரத் தன்னுடைய தந்தை சொன்ன ஒரு விஷயத்தை நினைத்து பார்த்தார். நான் ஆண்டவருக்கு முன்னால் உட்காந்து அழுதுகிட்டே கண்ணீரோட என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டேன். உபவாசம் இருந்து பல இரவு நேரங்களில் படுக்கையில் படுத்து கண்ணீரோட ஜெபம் செஞ்சுருக்கிறேன். அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்கேன். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். என்னுடைய வேதனையை பகிர்ந்துக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. பைபிளை படிப்பேன். நான் எப்போதெல்லாம் வசனங்களை படிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ தேவன் என்னிடம் பேசுவார். நான் எப்பவும் வசனங்களை படிச்சுக்கிட்டே இருப்பேன். வேதனையான தருணத்தில் நீ என்னை அழை, அதை கேட்டு நான் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்ற பொருள் கொண்ட அந்த வசனத்தை நான் படிக்கும்போது என்னுடைய மனம் மகிழ்ச்சியால் நிரம்பிடும். ஆண்டவர் இப்படி சொன்னதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஜீரத் உடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தார். 8 வருஷம் அப்புறம் 6 மாதம் கழித்து கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது. என்னுடைய குற்றம் மன்னிக்கப்பட்டு எனக்கு விடுதலையும் கொடுத்தாங்க. ஆண்டவர் அற்புதமான முறையில் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய குடும்பத்தார் ஜெபத்தையும் என் சர்ச்சுடைய ஜெபத்தையும் கேட்டார். அதுக்கப்புறம் நான் முழுசாக விடுதலையானேன். இன்றைக்கி நான் ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் தேவனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வரேன். ஆண்டவருடைய நற்செய்தியை மக்களிடையே எடுத்து சொல்கிறேன். என்னுடைய குடும்பம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் சந்தோஷமாக இருக்கேன். இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஜெயிலிருந்து நான் வெளியே வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன பாதியிலேயே அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கக்கூடியவர் ஆண்டவர் தான். நன்றி தீரஜ்நாத், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. வாழ்நாள் முழுவதும் சிறையிலே இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் தேவன் உங்களை விடுதலை செஞ்சுருக்காரு. இன்னைக்கு தேவனுடைய அன்பை நீங்கள் எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறீங்க. நிறைய மக்கள் உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பைபிளையுமே நம்ம ஒரு நபரை பற்றி பார்க்குறோம், யோசேப்பு. யோசேப்புமே நிறைய கஷ்டங்களை அவர் அனுபவிச்சிருக்காரு.
ஆனால் அவருடைய கதைகளை நம்ம பார்க்கும்போது அதில் 2 முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும். ஒன்று, அவர் பட்ட கஷ்டத்திற்கு பலனாக தேவன் அவரை ஒரு உயர்ந்த இடத்தில் அமர வைத்தார். 2வது, மற்றவர்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்க அவரை உயர்த்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு இந்த வசனங்களை சொல்றாரு. அவருடைய சகோதரர்கள் கிட்ட தான் இந்த வசனத்தை அவர் சொல்றாரு. அவருடைய சகோதரர்கள் வந்து அவரை ரொம்ப துன்புறுத்தி அடிமையாக விற்று போட்டாங்க. ஆனால் அதன் பிறகு தேவன் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்புடைய கதையில் நம்ம 2 முக்கியமான விஷயம் இதுதான். ஒன்று, தேவன் அவரை உயர்ந்த இடத்தில் அமர வைத்தார். மற்றொன்று, மற்றவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க அவர் உதவி செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கா? நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறவும் அவர் விரும்புகிறார். இதுதான் உங்களுடைய கஷ்டத்திற்கான ஒரு நோக்கமாக இருக்குது. அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபத்தில் நாம் தேவனோடு பேச முடியும். அவர் பேசுவதை நம்மால் கேட்க முடியும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், மெசேஜும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, நீங்க உங்களோட குடும்ப உறவின் மூலமா மிகவும் அதிகப்படியான மன உளைச்சல்லையும் அதிக கவலையிலையும் இருக்கீங்களா? உங்களோட குழந்தை மிகவும் கடினமான சூழ்நிலையில இருக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? நவம்பர் 16 மற்றும் 26ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வராங்க. நீங்க உங்க குழந்தைகளோட இந்த நேரடி ஜெபத்துல கலந்துக்கிட்டு உங்க ஜெபத்துக்கான பதில பெற்றுக்கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வேதனை வலியிற்கு பின்னால் தேவனுடைய நோக்கம் இருக்குது. அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும். அதையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆனால் அந்த சமயத்தில் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது இது எப்படி சரியாகும், நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு பதில் தரக்கூடிய பகுதி தான் ஏதேனும் சந்தேகம் பகுதி. வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். நாம் நம்முடைய கஷ்டத்தில் தேவனிடம் கேள்வி கேட்பது மற்றும் நம்முடைய கஷ்டத்தின் காரணமாக நம்முடைய நம்பிக்கை இழப்பது என்பது தவறான விஷயமா? இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம். பொதுவாக நம்ம வேதனையில் இருக்கும்போது நம்ம ஜெபிக்கிறோம், ஏன் நமக்கு இந்த மாதிரி நடக்குது? அப்போ நம்ம வந்து தேவன்கிட்ட கேள்வி கேட்போம். என்ன ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா? அது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பைபிள் வசனம் நமக்கு என்ன சொல்லுது அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். வசனம் என்ன சொல்றது பார்த்தீங்களா? கேளுங்கள் தரப்படும். இங்கே கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது வேதனை, வலி அல்லது உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? கேளுங்க, கேளுங்க தரப்படும். உங்களுக்கு என்ன மனசில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அது எந்த தவறுமே கிடையாது. ஜெபத்தில் உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் அதை எல்லாவற்றையுமே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம். கண்ணீர் வருது, அழுதுருங்க. ஆண்டவரே, ஏன் எனக்கு இதை செஞ்சீங்க? அந்த ஜெபத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் பதில் தருகிறார். ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களா? அந்த நம்பிக்கையை அவர் பலப்படுத்துகிறார். எது வேணாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா பிதாவேன்னு நம்மளை வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு.
அப்போ அந்த உரிமை நமக்கு இல்லாமல் போகுமா? எதை குறித்து வேண்டுமானாலும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம். அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் தருகிறார். வந்திருக்கக்கூடிய இரண்டாவது சந்தேகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்முடைய யூடியூப் நேயர் தான் அனுப்பியிருக்காங்க. எந்த ஒரு தவறும் செய்யாமலேயே குழந்தைகளும் அப்பாவி மனிதர்களும் கஷ்டப்படுகிறார்கள் ஏன்? இந்த சந்தேகமும் நம்ம எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. இது ஒரு பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். குழந்தைங்களும் கூட எதுக்குங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். பைபிள் வசனங்கள் மூலமாகவே நம்ம இதை பார்க்கலாம். பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தாவீது சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா? அவர் நிறைய பாவம் செஞ்சேன் அப்படின்னு அவர் ஒப்புக்கொள்றாரு. அது மட்டும் இல்லை, பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாருங்க. நம்ம எல்லாம் பிறக்கும் போதே பாவிகளாகத்தான் இருக்கிறோம். தேவனுக்கு முன்னாடி நம்ம யாருமே நீதிமான் கிடையாது. நம்ம பிறக்கும் போதே பாவிகளாக தான் பிறக்கிறோம் அப்படின்னே பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவத்துடைய தொடர்ச்சி தான் அது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் நம்ம ஆண்டவரிடத்தில் அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அது மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்மை தகுதிப்படுத்த முடியும். அந்த பாவத்தோட தொடர்ச்சி தான் அந்த கஷ்டமே. அதனால தான் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர் இயேசு. நாம் அவரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் தந்துட்டோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இதே போன்ற சந்தேகம் இருக்குதா? நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் கமெண்ட் செஷனில் உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஹே சூப்பர் ஃபேன்ஸ், நீங்க குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி, சர்ச் ஈவென்ட்ஸ் பிள்ளைங்களுக்காக கொண்டாட பிளான் பண்ணிருக்கீங்களா? அந்த ஈவென்ட்ஸ்ல கிஸ்மோவை நீங்க இன்வைட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஹே கிஸ், சூப்பர் புக் டைம் டிராவலிங் ரோபோட் உங்களோட நிகழ்ச்சிகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கிஸ்மோ அவங்க குழந்தைங்க நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க கிஸ்மோவோட பேசலாம், பாடலாம், டான்ஸ் ஆடலாம், செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். Invite Gizmo for children's events like BBS camp, prize distribution programs, youth events, fetes and so much more. உங்க குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க கண்டிப்பா கிஸ்மோவை ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிடலாம். நம்மளுடைய அட்வென்ச்சரஸ் கிஸ்மோ அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வார்ம் விஷஸ் அண்ட் ஹேக்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். இப்பவே cbnindia.org-ல நம்ம கிஸ்மோவை இன்வைட் பண்ணிக்கோங்க. நீங்க NGO இல்ல ஆர்கனைசேஷன் இல்லனா ஏதாவது மினிஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் எங்க கிட்ட இருக்கு. Visit our website cbnindia.org to invite Gizmo. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம படுற கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் பின்னாடி ஒரு முக்கியமான தேவனுடைய நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மோடு பேச நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்கள ஒரு விசை பாருங்கப்பா. வேதனையில் மத்தியில் அவங்க இருக்கலாம், வெளியில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வேதனை இருக்கலாம். நான் யாரிடத்தில் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க ஏங்கிட்டு இருக்கலாம். அப்பா, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் ஒருவர் மாத்திரமே அதை சரி செய்ய முடியும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் படுற கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு தேவனுடைய நோக்கம் இருக்குது நாங்கள் பார்க்குறோம். அந்த நோக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முழுமையாக ஒப்படைக்கும் போது அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றுகிறீ நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. நீங்கள் நிறைவேற்றுவீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எப்போதும் உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இந்த கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம்.
நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். நம்முடைய வேதனையின் நோக்கத்தை அவர் தெரியப்படுத்துவார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சங்கீதம் 91:4. ஒரு தாய் பறவை எப்படி தன்னுடைய குஞ்சுகளை அதோட சிறகுகளை மூடி பாதுகாக்குதோ அதே போல தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். நாம் அவரிடத்தில் இருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் ரொம்ப அழகா நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு இனிமையான ஆராதனை பாடலை பார்க்கலாம். पहचानना है प्रभु, मेरे दिल की तमन्ना है तू, तुझे पहचानना है प्रभु, मेरे दिल की तमन्ना है तू, तुझे पहचानना है प्रभु, मेरे दिल की तमन्ना है तू, तुझे पहचानना है प्रभु, मेरे दिल की तमन्ना है तू, तेरी महिमा से तेरी सामर्थ से भर दे मुझको तू प्रभु, तुझे पहचानना है प्रभु, मेरे दिल की तमन्ना है तू। तेरी करुणा से तेरी मोहब्बत से भर दे मुझको तू प्रभु, तेरी करुणा से तेरी मोहब्बत से भर दे मुझको तू प्रभु, तुझे पहचानना है प्रभु, मेरे दिल की तमन्ना है तू। तुझे पहचानना है प्रभु, मेरे दिल की तमन्ना है तू, तुझे पहचानना है प्रभु, मेरे दिल की तमन्ना है तू, तुझे पहचानना है प्रभु, मेरे दिल की तमन्ना है तू। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. இதே மாதிரி பாடல்கள், சாட்சிகள்
உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு உதவலாம். அதுக்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம படுற கஷ்டத்துக்கு பின்னாடி தேவனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம பார்த்த சாட்சிகள் தீரஜ் நாத், பைபிள்லேருந்து யோசேப்பு அவங்க நம்ம பார்த்தோம். அவங்க எந்த குற்றமுமே செய்யாமல் அவங்க தண்டனை அனுபவிச்சாங்க. ஆனால் தேவன் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவங்க மூலமாக மற்ற மக்கள் ஆசீர்வாதமாக இருக்க அவங்களை இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே தேவன் இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.